தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே வனப்பகுதியில் குடியிருக்கும் குடும்பங்களை வனத்துறை அதிகாரிகள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒகேனக்கல் வனப்பகுதிக்கு உட்பட்ட பென்னாகரம் அருகே உள்ள ஏமனூர், சிங்காபுரம், மணல்திட்டு உள்ளிட்ட பகுதிகளில் மீனவர்களும் விவசாயிகளும் பல தலைமுறைகளாக குடியிருந்து வருகின்றனர். இந்நிலையில் ஒகேனக்கல் அருகே உள்ள எடத்திட்டு, வேப்பமரத்து கோம்பு ஆகிய பகுதிகளில் 15க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் குடியிருந்து வருகின்றனர். கடந்த 5 தலைமுறைகளாக குடியிருந்து வரும் அவர்கள் வனப்பகுதி நிலத்தில் குடியிருப்பதாக கூறி வனத்துறையினர் வலுக்கட்டாயமாக வெளியேற்றினர். வீடுகளின் கூரைகளை பிரித்து எறிந்தும் வீட்டிலிருந்த பெண்களை வெளியே இழுத்து தள்ளியும் வெளியேற்றிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எங்கள் அப்பா பேர் முனியப்ப, ரொம்ப காலமாக அங்கே தான் குடியிருந்து 4 தலைக்கட்டாக அங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எங்களுக்கு யாரும் சப்போர்ட் இல்லை. இந்த மீன் பிடிச்சிட்டு இந்த தொழில், மீன் பிடிக்கிற தொழில், விறகு வெட்டிக்கிட்டு இந்த மாதிரி தான் பிடிச்சி பார்த்துட்டு 4 தலைக்கட்டா. எங்களுக்கு வேறு எந்த வழியும் இல்லாதனால ஆத்தோரமாக குடியிருந்து வருகிறோம். எங்களுக்கு எந்த இல்லை. பல நாளுகளாக எங்களுக்கு யாரும் எந்த உதவியும் பண்ணுறது. நாங்களும் எதுவும் கேட்கல. ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. எந்த அட்ரஸ்ல இருக்கு உங்களுக்கு? எல்லாம் எங்களுக்கு எல்லாம் நடுத்துட்டு மணல் மேடு நடுத்துட்டு பகுதியில் இந்த அட்ரஸ்ல தான் கொடுத்தாங்க உங்களுக்கு? இந்த அட்ரஸ் தான் கொடுத்துருக்காங்க, நடுத்துட்டு கொடுத்துருக்காங்க. இதான் ரேஷன் கார்டு ஒகேனக்கல் தான் வாங்குறோம், ஓட்டு இங்கே தான் போடுறோம், எல்லாமே இங்கே தான் பண்ணுறோம். எல்லா அரசியல்வாதியும் எலெக்ஷன் டைமில் எல்லாரும் வராங்க, வந்து கேட்குறாங்க, எல்லாம் சப்போர்ட் பண்ணுறோம். அது பண்ணுறதுனால எதுவும் பண்ணுறதில்ல. பண்ணலாம் கூட கட்டினா எங்களுக்கு தொந்தரவு கொடுக்காத மீண்டும் 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 தொந்தரவு கொடுத்துருக்காங்க. இத்தனை நாள் வரை 3 தலைவர்கள் 70-100 வருஷமா அந்த மேட்டூர் டேம் எப்போ கட்டினதுல இது நாள் வரைக்கும் எங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம இருந்தாங்க. எங்களுக்கு ஆதரவாக தான் இருந்தாங்க, நாங்களும் அவங்களுக்கு ஆதரவாக இருப்போம். அதனால் இப்போ வந்து குறுகிய காலத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வேறு 3 வருஷமா இந்த ஆட்சி திமுக ஆட்சின்னு வந்துச்சு. அவர் ஆட்சிக்கு வந்த பின்னாடி 2021 ஆட்சிக்கு வந்தாலும் 10 நாள்லேயே எங்களுக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 10 நாள்லேருந்து இது நாள் வரைக்கும் வரைச்சி நோட்டீஸ் கொடுத்தாங்க. நாங்களும் பல முறை டிஎஃப் கிட்டையும் கன்சுலேட்டர்கிட்ட அதே மாதிரி டிஎஃப் கிட்ட, கலெக்டர், தாசில்தார் அனைத்து பேருக்கிட்டையும் நாங்கள் வந்து மனுவாக கொடுத்தோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்த விட்டு வேற எங்கேயாலும் போயிட்டு நீங்கள் குடிபெயர்ந்து போங்கன்னு சொன்னால் எங்களுக்கு தெரிஞ்ச தொழில் மீன் பிடிக்கிறது, பரிசில் ஓட்டுறது தான். இதை விட்டு நான் பெண்ணாரம் பக்கமோ தருமபுரி பக்கமோ போய் எங்கேயாலும் குடியேறிட்டா என்னுடைய குடும்பாதாரத்தை, என்னுடைய வாழ்வாதாரத்தை யார் பார்க்கறது? அதனால நாங்கள் பல தடவை அதிகாரிகிட்ட அவங்கள காலை கும்பிடாத குறைய நாங்கள் பல கேட்டோம். ஆனால் எங்களுக்கு கொடுக்குறதா சொன்னாங்க. இப்போ சமீபத்தில் தான் எலெக்ஷன் முன்னாடி தான் எலெக்ஷன் முடிட்டுமா உங்களுக்கு கொடுக்குறோம், எலெக்ஷன் வரைக்கும் உங்களுக்கு எந்த அதிகாரியும் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்தனால தான் நாங்கள் சைலண்டாக இருந்தோம். திடீர்னு 3ஆம் தேதி வந்து பெண்ணாகரம் ஃபாரஸ்ட்டும், பெண்ணாகரம் கார்டு, பெண்ணாகரம் ஃபாரஸ்ட் வந்து கணேசன், பெண்ணாகரம் கார்டு வந்து ராமஜெயம், அந்த சத்திவேலு ரேஞ்சர், அப்புறம் சத்திவேலு செந்தில்குமார் ரேஞ்சர், சத்திவேலு வந்து ஃபாரஸ்ட்டு, ராமஜெயம் ஆலைமணி ரேஞ்சர் அவர் வந்து புதுசாக வந்திருக்கிறாரு. இவங்கெல்லாம் ஒரே தொந்தரவு பண்ணி நேற்று வந்து நோட்டீஸ் வந்து 3ஆம் தேதி கொடுத்தாங்க. நான் வந்து அவங்ககிட்ட போய் சொன்னேன், கலெக்டர்கிட்ட திங்கக்கிழமை போய் டிஎஃப் ஆஃபீஸரே சொல்லிட்டு வந்தேன், சார் எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க. திங்கக்கிழமை போய் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்டே சொல்லிட்டு வந்தேன் நான். அவரும் வந்து சரிப்பா யாரும் வரமாட்டாங்க போன்னு தான் சொல்லிவிட்டார். ஆனால் வந்து நேற்று வந்து திடீர்னு வந்து இந்த மாதிரி வந்து போலீஸ் அதிகாரி நேரமாக வந்துட்டாங்க. சொந்தத்தில் ஒரு டெத் ஆகிடுச்சு, அதனால் எல்லாரும் வெளியில் பூந்து போயிட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் பேர் தான் இருந்தோம். கொஞ்சம் வந்து ஒரு 40-50 பேர் ஃபாரஸ்ட்கார் வந்துட்டாங்க. வந்துட்டு திடீர்னு வந்து எல்லா இடத்துலையும் காலி பண்ணோம், அப்படி இப்படின்னு படிச்சு பெண்கள், கர்ப்பிணி பெண்கள்லாம் இருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து சுத்தமாக எல்லாத்தையும் கீழே தள்ளி அவங்கள அடித்து தொந்தரவு பண்ணாங்க. தொந்தரவு பண்ணிட்டோம்னா இப்போ நாங்களாம் அவங்களுக்கு காலில் மன்றாடி பயங்கரமாக கெஞ்சி கூத்தாடி கேட்டோம், ஒரு 10 நாள் எங்களுக்கு கொடுங்க, மாற்று இடம் கொடுத்தா நாங்கள் காலி பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு. அதுக்கு அதிகாரிலாம் என்ன சொன்னால், சரி 10 நாள் தானே, நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நீங்கள் எதோ பண்ணிக்காங்கன்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பினாங்க. அடிப்பட்டவங்களை கூட்டிட்டு பெண்ணாகரம் ஜிஹெச்சி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம். ஆம்புலன்ஸ் மூலியம் 108க்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் மூலியமாக கூட்டிகிட்டு போனோம். ஜிஹெச்சில் போய் நாங்கள் எல்லாரும் கூட்டம் போகிறோம். இல்லை நாங்கள் இருக்கிறது சின்ன இதுதான், நாங்கள் எல்லாம் அங்கே போய் இந்த அடிப்பட்டவங்களை பார்க்கறதுக்கு எல்லாம் அங்கே பார்த்துட்டு இருக்கிற சமயத்தில் அதுக்கு பின்னாடி எங்களுக்கு திருட்டுத்தனமாக வந்துட்டாங்க. மறுபடியும் வந்து தெரியாத மாதிரி எல்லாத்தையும் வந்து இடிச்சு நாஸ்தி பண்ணி பாருங்கள். மழை நைட்டெல்லாம் விடி மழை. நாங்கள் இது நாள் வரைக்கும் உழைச்சி சம்பாதிச்சதெல்லாம் இதில் தாங்குது. எல்லாத்தையும் எடுத்து ஜாஸ்தி பண்ணி குடிக்கிற தண்ணி, சோறு, அரிசி எல்லாம் மண்ணில் எடுத்து கொட்டி சோத்துலலாம் மண்ணை போட்டு போயிட்டாங்க. நேற்று சாப்பிட்டு நேற்று ஆக்கி வச்சு சோறுலாம் எல்லாத்தையும் நாஸ்தி பண்ணிக்கிறாங்க. இப்போ தான் நான் வந்து பார்க்குறேன் எல்லாம் பண்ணணும். பொருள் என்னென்னு தெரில. என்கிட்ட ஒரு 7300 ரூபா காசு வச்சுருந்தா தான் என்கிட்ட இருந்தது. அந்த காசுலாம் எங்கே போச்சுன்னு தெரியல. நானும் பற்றி கொஞ்ச நேரம் தேடி பார்த்தோம், கிடைக்கல. 2 பவுன் நகை இருந்துச்சு. இவ்வளோ தான் என்கிட்ட இருந்த வருமானம். மீதியெல்லாம் இந்த வீடெல்லாம் கட்டுறதுக்கு எனக்கு அப்போவே ஒரு 2 லட்ச ரூபா பக்கம் செலவாச்சு. கடன் வாங்கி தான் கட்டணும், கடன் கூட கட்ட முடியல. எல்லாத்தையும் இப்போ 4-5 லட்ச ரூபா சொத்து எங்களதெல்லாம் இந்த மாதிரி கட்டதெல்லாம் நாஸ்தி பண்ணிட்டாங்க. நம்ம எங்கே போய் இந்த மழை காலத்தில் நான் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் எங்கே போய் வாழ்றது? தயவுச்சு இந்த அரசாங்கம் நல்ல முடிவு எடுத்தால் பரவாயில்ல. அதனால் வந்து பாருங்கள், 10 வருஷமா இங்கே தான் இப்போ இந்த வீடு கட்டி 10 வருஷம் ஆகுது. அதுக்கும் 40-50 வருஷமா சாலை கூரை கட்டு தான் இருந்தது. இப்போ தான் வந்து இந்த தகரம் போட்டு இது செலவு பண்ணி கட்டணும். ஏன்னா மழை காலத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. பாருங்க, ஃபாரஸ்ட் இப்போ அவங்களாம் இடிச்சு என்னை பிடிச்சி நான் போய் தடுக்கிறதுக்கு போய் எங்களெல்லாம் பிடிச்சி தள்ளனாங்க. அவங்களுடைய கேப்பெல்லாம் பாருங்க, நடு வீட்டில் கிடக்குது.
அதே மாதிரி ஒன்றும் பொருளெல்லாம் எங்கன்னு தெரியல. காசெல்லாம் தேடி பார்த்தா அந்த பையன் எங்கே இருக்குதுன்னு தெரியல. பையெல்லாம் பார்க்கணும், எங்கே வச்சுக்கிறாங்க என்னன்னு தெரியல. சாமி இப்போ எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க. அந்த கதவு போட்டிருந்ததெல்லாம் கதவு யூபிஎஸ் லைட் எல்லாம் போட்டுட்டாங்கன்னா ஏதோ நைட்டில் ஏதோ இருக்கிறதுக்கு வெளிச்சம் போட்டுருந்தோம். எல்லாத்தையும் வந்து காலி பண்ணிட்டாங்க. இப்போ எங்கே போய் நான் நிற்கிறது மழை காலத்தில் பக்கத்தில். நைட்டு எங்கே இருந்தீங்க? நைட்டு வந்து இதுக்குள்ளேயே தான் இருந்தோம். விடிய மழையில் நினைச்சிட்டு இங்கே தான் கிடந்தோம். எதுவுமே உங்களுக்கு யாரும் ஆதரவு தெரிவிக்கலையா? யாரும் இது நாள் வரைக்கும் எந்த ஆதரவு எந்த தாசில்தாரோ கலெக்டரோ இல்லை அரசியல்வாதிகளோ யாரும் வரல. நாங்களே இது வரைக்கும் இருந்தோம். காலையில் சாப்பாடு செய்யறது கூட அதெல்லாம் அரிசியில் அங்கே பாருங்க, அரிசி பருப்பு எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிட்டாங்க. சாப்பிட்றதெல்லாம் அரிசி பருப்பு எண்ணெய் எதுவுமே இல்லை. கத்தியெல்லாம் எடுத்து வெட்டுறதுக்கு வராங்க. எங்கிட்ட என்ன பண்ணுறதே தெரியல, எங்களுக்கு எங்கே போகிறதே தெரியல. என்னதான் இருந்தாலும் 10 நாள் டைம் கொடுன்னு கேட்டோம். ஆனால் 10 நாள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் அந்த உடம்பு சரியில்லை அடிப்பட்டவங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ள மறுபடியும் வந்து எல்லாத்தையும் இடிச்சு நாஸ்தி பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி போயிட்டாங்க. சாயந்தரம் வந்து பார்த்தா இப்படி நைட் 8 மணி மலையில் வந்து பார்த்தா நாங்கள் எங்கே போய் நிற்கிறது சொல்லுங்க? இதெல்லாம் இந்த அரசாங்கம் கண்டுக்காதா? தயவு செஞ்சு யாராலும் நீங்கள் தான் பார்த்து எங்களுக்கு நல்ல ஒரு முடிவை சொல்லணும்னு சொல்லி கேட்டுருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.